ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம சங்கர் பார்ட்டில் வீடியோ நம்பர் 10 பார்க்க போகிறோம். சங்கர் பார்ட்டில் பார்ட் 10 ஐயப்பனின் உலக படைப்பு 3. பிபிகே வரதன் தான் ராமேஸ்வரம் கோயிலை கட்டியவர். அதற்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ அமைப்பு எவ்வளவு லாங் போகுங்கிறது எனக்கு தெரியல. முழு வீடியோவையும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரங்களும் எனக்கு என்னை அறியாமலே வந்த ஞாபகங்கள் தான் இந்த வீடியோ. இது 100% இதுதான் உண்மை என்கிற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவினுடைய ஒரு செகண்ட் கூட நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ மிஸ் பண்ணிட்டா அடுத்த 5000 வருஷம் கழிச்சு தான் இதே வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். சங்கர் பார்ட்டில் ஒருத்தங்க ஒரு வீடியோ கொடுக்குறாங்கன்னா அதில் முழு எக்ஸ்பிளனேஷன் இல்லை அப்படின்னா அதை கொடுக்க மாட்டாங்க. பிரம்மகுமாரிகள் மாதிரி கிடையாது. அடிப்படை ஞானத்தை வச்சுட்டு பேசிக் ஞானத்தை வைத்து கொண்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு அட்வான்ஸ் நாலேஜ் இருக்கும்போது தான் அட்வான்ஸ் தாட் பவர் நமக்கு வருங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக தான் நம்ம இந்த வீடியோவை கொடுக்க போகிறோம். வீடியோவுக்கு போகலாம். இந்த வீடியோ பல்வேறு செக்டர் பல்வேறு பகுதிகளாக நான் கொடுக்க போகிறேன். ஒரே வீடியோவில் தான் கொடுக்குறேன். இது நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். நான் அதற்கான ஆன்சர் உங்களுக்கு பண்ணுறேன். வீடியோக்கு போவோம். நீங்கள் இதில் பார்க்கலாம் 5 தலை கொண்ட வரதன் அப்படின்னு. அதாவது இங்கே 2 தலை இங்கே 2 தலை, மொத்தம் 4 தலைகள் தான். இந்த 4 தலைகள் சங்கம யுகத்தினுடைய அனுசாரம். இது மட்டும் கிடையாது. அந்த சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகத்தை நான் மையப்படுத்தி கொண்டு வந்தேன்னா எனக்கு இங்கே 10-15 தலைகள் வந்துடும். அதை சங்கம யுகத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் மட்டும்தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 2 தலை இங்கே 2 தலைன்னு சொல்லிட்டு 4 தலைகளை நான் காட்டியிருக்கிறேன். இந்த 4 தலைகளில் இருந்து தான் நான் யார் என்கிற ரகசியத்தை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஆதி நாராயணராக வீரந்தர் தேவ் தேசித்தவங்க பிறக்க போகிறாங்க. அதன் பிறகு நான் மற்ற வீடியோக்களில் சொன்னது போல அடுத்து உள்ள 8 இடங்கள் மொத்தம் 9 லட்சுமி நாராயணர்களாக பிரம்மகுமாரிகளில் ஒரு 8 பேர், அத்தியாத்மிக்கில் நம்ம வீரந்தர் தேவ் தேசித்தவங்க வராங்க. அதன் பிறகு இதே 9 பேர் தான் எங்கே வராங்க அப்படின்னா திரேதா யுக ராமராகவும் வராங்க. அதன் பிறகு இருக்கக்கூடிய 10வது ராமர், 11வது ராமர், 12வது ராமர் புத்தியின் ஆதாரத்துல தான் பாபா விளக்கம் கொடுக்கிறார். அந்த 3 பேரும் அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். எப்படி வீரந்தர் தேவ் தேசித்து ஸ்தூலமாக அவங்கள தெரிந்து கொண்டாங்க. அதன் பிறகு பிரம்ம பாபா மற்றும் அவருடைய ஃபாலோவர்ஸ் ஒரு 7 பேர், பிரம்ம பாபாவோடு சேர்த்து ஒரு 8 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைடில் ஃபோட்டோ கொடுக்குறேன் பார்த்தீங்களா. இவங்களும் தன்னைத்தானே பிரதட்சை பண்ணியிருப்பாங்க. பாபாவையும் தந்தையும் பிரதட்சை பண்ணி தான் அவங்க ஃபேமஸும் ஆயிருந்தாங்க. இந்த 9 பேர் லிஸ்ட் நமக்கு தெரியும். மீதி உள்ள 3 பேர் லிஸ்ட் புத்தியின் ஆதாரத்தில் அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்திலே ஸ்தூலமாக வெளிப்படுவார்கள் தந்தை சொல்லியிருக்கிறார். புத்தியின் ஆதாரத்தில் யார் வேணாலும் அந்த பதவிகள் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பதவிகள் கூட நஷ்ட மோகாவில் வரக்கூடியவர்கள் தான். அதிலிருந்து உலக அழிவுகள் வரும். ஏன்னா கடைசி நேரத்தில் தான் அந்த 3 10வது ராமர், 11வது ராமர், 12வது ராமர்னு சொல்லிட்டு அதன் பிறகு துவாபரயுகம், கலியுகம், நரகம் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தான் இன்னைக்கு கொடுக்க போகிறத வீடியோவில் நான் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன் அப்படின்னா 10வது ஸ்ரீ ராமர் நான் தான். இதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது டோட்டல் வரலாற்று ஹிஸ்டரியை நான் சொல்ல போகிறேன். இது ஒரே ஒரு முறை தான் நான் இந்த வீடியோ கொடுக்க முடியும். இதுக்காக நான் திரும்ப ரிப்பீட்டட் வீடியோலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. ஒரே ஒரு செக்டார் வீடியோவில் நான் முழு எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவிலேயே நீங்கள் முழு ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியும். வீடியோவுக்கு போகலாம், வீடியோ பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சபரிமலை, பரதேசி மதகநல்லூர் சுவாமிகள், முத்துக்குட்டி ஐயா வைகுண்டர், நெல்லையப்பர் திருநெல்வேலி. இந்த 4 ரோலும் நான் தான் பண்றேன். இதுல ஒரு சின்ன டவுட்ஸ் நமக்கு இருக்கும். நான் ஏற்கனவே சபரிமலை ஐயப்பர் பற்றி சொல்லியிருப்பேன். சரி, ஐயா வைகுண்டர்னு நான் முன்னாடி நிறைய வீடியோக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஆனா நெல்லையப்பர் சிவலிங்கத்தின் வடிவம் நீங்க எப்படி ஆவீங்க? பிபிகே வரதன்
சிவலிங்கத்தின் வடிவமும் இருக்கிறாரு நான். அப்போ இதுக்கு என்ன ரகசியம்ங்கிறதுனா, நான் இந்த வீடியோ நீங்கள் முழு வீடியோ பார்க்கும்போது தான் நீங்கள் எல்லா ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். முதல்ல நான் யார் என்கிற ரகசியத்தை நான் சொல்லிடுவேன். ஏன்னா ஆத்தியாத்மிக் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தில் யாருமே தன்னைத்தானே பிரதட்சம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்றது போல 9 நாராயணர்கள் லிஸ்ட் தெரியும். அதே 9 நாராயணர்கள் தான் எங்க வராங்க அப்படின்னா திரேதாயுக ராமர்களாக வராங்க. மீதி உள்ள 3 பேரும் வெளிப்படுவார்கள் அத்தியாத்மிக்கல. இப்ப நான் வெளிப்பட்டுட்டேன். என்னுடைய ஸ்தூலத்தை பார்த்துட்டீங்களா? கண்டிப்பாக 10வது ராமர் நான் தான். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பண்ண போறோம். அது இல்லாம ராமேஸ்வரத்தில் உள்ள ராமர் கோயிலை யார் கட்டினாங்கிறதையும் நம்ம சொல்லிடுவோம் இந்த வீடியோவிலே. அதுவும் நான் தான் கட்டியிருக்கிறேன். அது எப்படி கட்டினேன், என்ன காரணத்துக்கு நான் அதை கட்டினேங்கிற ரகசியத்தையும் டோட்டல் ஹிஸ்டரிய நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது நான் யார் என்கிற ரகசியத்தை சொல்கிறேன். 2015 எனக்கு ஒரு ஸ்டார்டிங் பிப்ரவரி மாதத்தில், அதாவது 2014 2015 ஸ்டார்டிங்கில் எனக்கு பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் அந்த நாலேஜ் கிடைச்சிது. எனக்கு நாலேஜ் கிடைத்தது யார் அப்படின்னா, நம்ம BK சரணகுமார் இருக்கிறாங்கல்ல பிரம்மகுமாரிகளில், அவங்க தான் எனக்கு இந்த நாலேஜை கொடுத்தது. நாலேஜ் அவர் யூடியூப்பில் நார்மலாக அவர் கிட்டத்தட்ட ஒரு 2011 ஒரு 15-14 வருடங்களாக அவர் ஒரு யூடியூப்பராக தான் இருக்கிறார். அப்போ 2015 அவருடைய ஸ்டார்டிங்கில் அவருடைய வீடியோவை நான் பார்த்து, ஏன்னா ஆரம்பத்தில் அவர் நிறைய அஞ்ஞானம் சம்பந்தமான வீடியோக்களை கொடுத்துருந்தார் BK சரணகுமார். அவருடைய வீடியோக்களை பார்த்து தான் நான் பாபா குழந்தை ஆனேன். அதுக்கு பிறகு 2016 அவங்க பிரேமானந்த நாராயணர் அவர் நிறைய எக்ஸ்பிளனேஷன், நிறைய குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருந்தார் ஸ்டார்டிங் பீரியட்ல. அதையும் பார்த்து நான் பாபா குழந்தையானேன். அப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. 2 நல்ல உள்ளங்கள் சேர்ந்து தான் நம்மளை பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இழுத்திருந்தாங்க. நமக்கு டச் இது ஒரு பாயிண்ட் தான். இந்த டச் கிடைக்காதவர்கள் அவங்களுக்கு நாடக பாகங்கள் குறைந்த பிறவிகள்னு புரிந்து கொள்ளலாம். எனக்கு இந்த ரகசியங்கள் தெரிந்து 2015 நான் பாபா குழந்தை ஆயிட்டேன். அதுக்கு பிறகு நாட்கள் போக போக என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஒரு 2017 நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் யார் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வலது புறம் முதல் முகமாக ஒன்று நான் காட்டியிருப்பேன், பரதேசி மதகநல்லூர் சுவாமிகள் சொல்லிட்டு. அது யார் அப்படின்னா, நான் பிறந்து வளர்ந்த இதே ஊரில் ஒருவர் 42 வயசுல உயிரோடு வனவாசம் போயிட்டாரு. இந்த உடம்பை அப்படியே கொண்டு போயிட்டாரு. அவர் 26 வயசுல ஞானம் அடைந்திருந்தாரு. 32 வயசுல அவர் அடைந்த ஞானத்தை மக்களிடம் பரிசீலனை செய்தாரு. அவர் ஒரு 42 வயதுல உயிரோடு வனவாசம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கதைக்களம் நான் பிறந்து வளர்ந்த இதே மதகநேரி ஊர்ல இருக்குது. அப்போ அந்த கதைகள் எங்க இருந்து பொருந்தது அப்படின்னா, எனக்கு 26 வயசுல ஞானம் கிடைச்சது. பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் ஞானம் கிடைக்கும் போது 2015. அதன் பிறகு 32 வயசு ஆகும்போது நான் சிங்கப்பூரை கேன்சல் பண்ணிட்டு நான் என்னுடைய ஊருக்கு நான் அந்த நாலேஜ் எல்லாருக்கும் கொடுத்தேன். அதுதான் 32 வயதுல பரதேசின்னு சொல்லக்கூடிய மதகநல்லூர் சுவாமிகள் எங்கள் ஊரில் உயிரோடு வனவாசம் போயிட்டார். அப்போ இவர் கிடையாது, இப்போ அவர் ஸ்டில் கிடையாது, போயிட்டாரு, சொர்க்கம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 32 வயசுல அவரு எல்லாருக்கும் எங்கள் ஊர் மக்களுக்கு சுற்று வட்டாரங்கள் எல்லாருங்களுக்கும் ஞானம் கொடுத்தாருங்கிறது. நான் 32 வயசுல வந்தேன், எங்கள் ஊருக்கு நான் இப்போ ஃபுல்லாக ஒரு 5 இயர் நான் அங்கே தான் இருக்கிறேன். 38 வயசு எனக்கு ஆகுது. அப்போ இந்த நாலேஜை நான் 32 வயசுல எல்லாருக்கும் கொடுக்குறேன். மொத்தம் 42 வருடங்கள் அவர் உயிரோட இருந்துட்டு உயிரோட வனவாசம் போயிட்டான்னு இருக்கும். இது நம்ம ஆத்தியாத்மிக் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தில் 40 to 42 வருடங்கள் நீங்கள் நாலேஜ் அடைந்தால் கன்சன் காய் உடல் உங்களுக்கு கிடைக்கும். 42 வருடங்கள் ஆகணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் எங்கள் ஊரில் உயிரோட வனவாசம் போனவருக்கான கான்செப்டாக 42 வயசுல உயிரோட வனவாசம், அதாவது கன்சன் காய் உடல், இதே உடம்பு சொர்க்கத்துக்கு போயிடும் கான்செப்ட். அப்போ நான் 2017 பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை நாலேஜ் அடைந்து 2 வருடங்கள்ல எனக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு. நான் தான் எங்கள் ஊரில் இப்போ ஒரு 6-7 கோடிக்கு கோயில் இப்பவும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டி ஒரு 6-7 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 6-7 கோடிக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என் நினைவாக தான் கட்டுறாங்க, அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் தான் இப்போ அங்கே இருக்கிறேன் நாலேஜில். அப்போ எனக்கு முதலாக விதை தூவியது என்னுடைய ஊரில் உயிரோடு வனவாசம் போன நான் தான். அப்போ என்னுடைய நினைவாக என்னுடைய ஊரில் வச்சிருக்கிறாங்க. இது பெரிய விஷயம் கிடையாது. ஒரே ஊரில் மட்டும்தான் எனக்கு பூஜை பக்திகள் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் அந்த டைமில் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு 2019 என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கொரோனா லீக் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, COVID-19. அந்த டைமில் COVID-19 சிங்கப்பூரில் நான் லாக்டவுனில் இருந்தேன். அப்போ அந்த டைமில் எனக்கு
என் ஊரில் உள்ள ஒருத்தருக்கு ஹரிகோபாலருங்கிற பேரில் அவருக்கு நான் அந்த பிரம்மகுமாரிகளுடைய நாலேஜை வந்து நான் ஆன்லைன்லேயே கிளாஸ் அவருக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு 3-4 மந்த் நான் கண்டினியூவாக அவங்களுக்கு புரிய வைக்கும் போது தான் எனக்கே தெரிஞ்சுது. நான் சுவாமி தோப்பு முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வைகுண்டர் ஒருவருடைய பார்ட் எனக்கு பண்ணுறது ஞாபகத்தில் வந்துச்சு. அந்த பார்ட்டு நான் என்ன விதத்தில் எனக்கு உணர்ந்தேன், ஏன்னா நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் கொடுக்கும் நாலேஜ் வந்து பக்தி மார்க்கத்தில் இப்போ நமக்கு தான் அந்த நாலேஜ் இருக்குது நம்ம தென் கன்னியாகுமரிகளில். அப்போ இந்த தென் கன்னியாகுமரிகளில் இருக்கக்கூடிய ஒருவருடைய வரலாறு மாரியே ஏன் வரலாறும் வரும்போது நம்ம யோசிக்க தான் தோணுது. அப்போ என் ஊரில் நான் பிறந்து வளர்ந்த ஊரில் பரதேசி மதகநல்லூர் சுவாமிகள்னு சொல்லக்கூடிய ஒருவருடைய வரலாறு அப்படியே சுவாமி தோப்பு வரலாறாகவே இருக்கும். அப்போ அவர் நான் தானே, இதை நான் பெருசாக எடுத்துக்கல. 2019 COVID-19 இந்த ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருந்துச்சு. நான் சிங்கப்பூரில் நான் முடிச்சுட்டு ஒரு 2022 டிசம்பர் நவம்பரில் வந்துட்டேன். வந்து நான் அதுக்கு பிறகு கிளாஸ் எங்கள் ஊரில் நான் கொடுத்தேன். மக்கள் பெருசாக ஏற்றுக்கொள்ளலை. என்னை பிடிச்சி அடித்து வெளியவும் தள்ளிட்டாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்தது எனக்கு. இந்த பட விளக்கங்களில் நிறைய பட விளக்கங்கள் அதில் நான் போட்டு வச்சுருக்கிறேன். அது எல்லாமும் பாருங்கள் கிழிஞ்சு எடுத்து தான் இருக்கும். எல்லாமே என்னுடைய ஊர் மக்கள் சேர்ந்து அதை கிழிச்சு என்னை அடித்து வெளியே விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வெளி ஊர்களுக்கு வந்தேன். ஊரல் வாய் மொழின்னு ஒரு ஊரில் தான் நான் கிளாஸு எடுத்துக்கிட்டு இருந்தேன். மதநேரி ஊர்லேயும் கொஞ்சம் சீக்கிரட்டாக கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ 2019 இருந்து என்னுடைய எண்ணங்கள் 2022க்கு பிறகு கண்டினியூ ஆகி ஐயா வைகுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவருடைய நினைவாக தான் நான் இருந்தேன். நம்ம பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணோம். அதன் பிறகு பெருசான நம்மளுடைய பார்ட்டு தெரியலை. இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஐயா வைகுண்டர் ஒருவர் ஆகணும் அப்படின்னா நிறைய கிளை பிரான்ச் ரோல்கள் அவர் செய்யணும். அப்படிதான் செய்கிறவங்க தான் என்ன ஆக முடியும்னா ஐயா வைகுண்டர் ரோல் ஆக முடியுமாக இருந்திருக்கு. எனக்கு சத்தியமாக நான் வேத புத்தகங்கள் பெருசாக நான் படித்தது கிடையாது. என்கிட்ட கூட நிறைய வேத புத்தகங்கள் நான் இதை காட்டன்னே சொல்லிட்டு வந்திருக்கேன். பாருங்க, பைபிள் என்கிட்ட இருக்கு, புதிய ஏற்பாடு என்கிட்ட இருக்கு, பைபிள்ல உள்ளது பாருங்க. இது நானே எழுதிய புத்தகம். இது எங்க ஊர்ல உயிரோடு வனவாசம் போனவருடைய புத்தகம். இது ஸ்ரீமத் பகவத்கீதை 5000 வருடங்களுக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது நானே என்னுடைய வரலாற்றை வைத்து அகில திரட்டு அம்மானேங்கிற பேர்ல நானே எழுதிய புத்தகங்கள் அப்படி சொல்லிட்டு எல்லாம் நிறைய புத்தகங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். நிறைய புத்தகங்கள் ரீதியாக நம்மளுமே உருவாக்கி இருக்கிறோம், எழுதியிருக்கிறோம். அதில் வரக்கூடியது யாரை பற்றி மையப்படுத்தி வருதுங்கிற ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு ஃபைனலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஐயா வைகுண்டர் அப்படின்னு இருக்குது. அவர் வந்து முத்துக்குட்டி சுவாமி தோப்பு கன்னியாகுமரி பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டரில் தான் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ். அப்போ அவருடைய வரலாறும் என்னுடைய வரலாறும் கரெக்டாக பொருந்தும். நான் இதில் மென்ஷன் பண்ண விருப்பப்படலை. அகில திரட்டுன்னு ஒரு புத்தகம் இருக்குது. இங்கே பரதேசி மதகநல்லூர் சுவாமிகள் மதகநேரில் நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊர்லேயே இப்போ சாமியெல்லாம் கோயிலெலாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே முடிப்புகழ்ந்த அம்மானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அப்படி சொல்லிட்டு இந்த 2 ரோல் தான் நான் ஆரம்பத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அதுக்கு பிறகு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் ஐயா வைகுண்டர் பார்ட்டு தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நிறைய விஷயங்கள் நான் புத்தகம் ரீதியாக போகிறதில்லை, எனக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கு. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு 2 பார்ட் வீடியோவுக்கு முன்னாடி நான் கொடுத்துருந்தேன். அப்போ பிபிகே வரதனுக்கு கிடைத்த ஐயப்பன் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 நாள் உலகப்படைப்பும் ஐயப்பனுடைய பிறப்பும் சொல்லிட்டு நான் ஒரு கண்டினியூ 2 வீடியோ நான் கொடுத்துருந்தேன். அப்போ ஐயப்பனுடைய பிறப்பு ரகசியம்னு சொல்லிட்டு எனக்கு கிடைத்த காட்சியை நான் கொடுத்துருந்தேன். அதுக்கு பிறகு நான் தான் ஐயப்பன் வந்து முருகன் பார்ட்டு தான் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாரு முரளிகளில். இஸ்லாமிய தர்மத்தினுடைய பீஜ் ரூப், இந்து மதத்தினுடைய மகர ஜோதி தான் ஐயப்பர். இன்னும் கேட்டிங்கன்னாக்கி பாண்டியர்களுடைய குலத்திலகம் ஐயப்பன் தான். அப்போ அந்த வரலாறுலாம் எதை மீன் பண்ணி வருது அதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் 10வது ஸ்ரீராமர் ரோல் நான் பண்ணுறதும், ராமேஸ்வரம்னு சொல்லக்கூடிய ராமநாத சுவாமி இருக்கிறார், சிவலிங்கம், சிவனை வழிபட்ட ஸ்ரீராமர், அவங்களுடைய வரலாறுலாம் நம்ம வெளியே கொண்டு வர முடியும். ஏன்னா இது எல்லாமே தென் பக்கத்தில் தான் இருக்குது. எனக்கு கிட்ட ஒரு 200 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. 30-40 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் மற்ற இந்த தெய்வங்களுடைய அனுசாரங்களும் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அதை வைத்து தான் நான் இந்த விளக்கங்கள்லாம் கொடுக்குறேன். அப்போ ஆரம்பத்தில் எனக்கு என்ன தெரியாது அப்படின்னா, ஐயா வைகுண்டர் பார்ட்டு வந்து ஒருவருடைய பார்ட்டு கிடையாது, இதில் நிறைய பார்ட் ஒன்று அடங்கி இருக்கு. இதில் ரொம்ப சிம்பாலிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஐயா வைகுண்டர் இருக்கிறாருல,
அவர் வந்து எப்படி ஆகிறாரு அப்படின்னா முருகனாகவும் வருவாராம். ஐயா வைகுண்டர் சிவனாகவும் வருவாராம். ஐயா வைகுண்டர் நாராயணராகவும் வருவாராம். ஐயா வைகுண்டர் ராமராகவும் வருவாராம். இதான் ரகசியம். அப்ப நான் ஏற்கனவே இப்போ ஒரு 3 வாரங்களுக்கு முன்னால் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, எனக்கு ஐயப்பன் காட்சி கிடைத்தது. பாபா என்ன சொல்றாரு முரளியில் அப்படின்னா, ஐயப்பன் முருகன் பார்ட்டு தான். இப்போ புரியுதா? அப்போ சபரிமலை ஐயப்பர் யாரா தான் இருந்திருக்கிறாருன்னா ஐயா வைகுண்டர் தான். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? ஐயா வைகுண்டர் நான் தான். ஆனா ஐயா வைகுண்டர் முருகராகவும் வருவாராம். அப்போ சபரிமலை ஐயப்பன் தான் என்ன ஆகிறார்? முருகர். அந்த முருகனாக யாரு வராங்களோ அவங்க தான் ஐயா வைகுண்டரும் ஆக முடியும். புரிஞ்சுதா? அப்போ அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஐயா சிவனாகவும் வருவாராம். நான் ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம், சிவலிங்கம் வந்து யாருடைய பார்ட்டு, யாருடைய நிலவரம் அப்படின்னா, நம்ம விரந்த தேசித்தவங்க இருக்கிறாங்களே, எப்படி அவங்க ஸ்ரீ கிருஷ்ணராக தான் ஆக போறோம்னு சொல்லிட்டு நம்ம பிரம்மபாபா லேக்கராட்சி இருக்கிறாங்களா, அவங்களுக்கு காட்சிகள் கிடைத்தது பார்த்தீங்களா? அதே போல விரந்தர் தேசித் அவங்களுக்கு அந்த சிவலிங்கத்துல தன்னுடைய உருவத்தை அவர் வந்து காட்சியாக பார்த்திருந்தாராம் விரந்தர் தேசித் அவங்க. அதன் பிறகுதான் தந்தை சொல்லிதான் அவருக்கே விரந்தர் தேசித்துக்கே தெரியுமா, அந்த சிவலிங்கத்தினுடைய வடிவம் நம்ம விரந்தர் தேசித்து தான். ஆதி நாராயணராக வரக்கூடியவர் தான் சிவலிங்கமாகவும் வராரு. அதுக்காக உலகத்தில் உள்ள எல்லா சிவலிங்கமும் அவரு அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா நிறைய இடங்கள்ல பெரிய லிங்கம் இருக்கும், அதுக்கு கீழே குட்டி குட்டி லிங்கங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, சாலிகிராமம் அப்படிங்கிற பேர்ல. அது எல்லாமுமே நம்ம விரந்தர் தேசித் அவங்களுக்கு கீழே வரக்கூடிய மற்ற பிராமணர்கள் தான். அந்த ருத்ர மணி மாலையில வராங்க 2.5 லட்சம் பேர், அவங்களுடைய நினைவாக தான் வரும். அப்போ சிவலிங்கம்ங்கிறது அப்போ விரந்தர் தேசித் அப்படின்னா அடுத்த சிவலிங்கங்கள் யார் யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்களுக்கு சிவலிங்கம் ஆக முடியுமா? அப்போ தந்தை சிவலிங்கத்தினுடைய ரூபம் கிடையாதானா? முரளிகள்ல பாபா பலமுறை சொல்லி இருக்கிறாரு சிவத்தந்தை, நான் பூஜைக்குரியவன் ஆவதும் கிடையாது, பூஜாரியம் ஆவது கிடையாதுன்னு தந்தை சொல்லி இருக்கிறார். இறைவன் வந்து ஒளி ஜோதி பிந்து வடிவமானவர் தான். அப்போ மற்ற மதங்கள்ல இறைவன் ஒளி ஜோதி பிந்துவின் வடிவம் தான் சொல்றாங்க. இறைவனுக்கு பூஜை பக்திகள் கிடையாது, இறைவனை சிலை வழிபாடுகள் பண்றது கிடையாது. இஸ்லாம் தர்மத்துல இறைவனுக்கு ஒரு ஒளி புள்ளியாக தான் அவங்க நினைப்பாங்க, அவர் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறதா நினைப்பாங்க. ஒரு சிலைகள்ல அவங்கள பூர்வீகமாக வைக்க மாட்டாங்க. பரமாத்மா சிவனே மற்றும் கர்த்தர் அல்லாவே அப்படிதான் இருக்கிறாங்க. இறைவனுக்கு உருவம் கிடையாது, சிலை வழிபாடுகள் இறைவனுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்திலும் அதுதான் உண்மையாகவும் இருந்திருக்கு. ஆனா இது தெரியாத பிரம்மகுமாரிகள் சிவலிங்கத்தை வந்து விரந்தர் தேசித்து அவருடைய நினைவுன்னு தெரியாதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுதான் சிவலிங்கம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் சங்கர் பார்ட் ஞானத்துக்கு அவங்க அந்த அடிப்படை ஞானத்திலே இருந்துட்டு போறாங்க. பிரம்மகுமாரிகள்ல சங்கர் பார்ட்ல வரக்கூடிய உண்மையான அந்த அட்வான்ஸ் நாலேஜ் அவங்க எடுக்கிறது இல்லைனால விஷயம் தெரியல. இப்போ ஃபைனலா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய மாதாச்சி, எனக்கு எந்த ஒரு கொஸ்டினா இருந்தாலும் மாதாச்சி அவங்ககிட்ட தான் நான் கிளியர் பண்ணுவேன். அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பிரதர் மாதாச்சிலாம் எனக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட்ல பேசியிருக்கிறேன் நான். அப்போ நான் இப்போ லாஸ்டா வரக்கூடிய சண்டே திருநெல்வேலியில இருக்கக்கூடிய மாதாச்சியை பார்க்கறதுக்கு அங்கே போய் நான் நிறைய விஷயங்கள் கொஸ்டின் கேள்விகள் கேட்டேன். எங்களுக்குள்ள ஷேரிங் இருக்கும். அவங்க பல வருடங்கள் ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் சொல்லக்கூடிய சங்கர்பட்டியில் இருக்கிறாங்க. நான் இப்போ தான் புதுசாகவே நாலேஜுக்கு நான் வந்திருக்கிறேன். அப்போ இப்படி இருக்கும்போது அந்த சிவலிங்கத்தினுடைய பார்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தது. ஏன்னா விரந்தர் தேசித்தவங்க சிவலிங்கத்தினுடைய பார்ட்டு செய்யும் போதும் அடுத்த நிலையில இருக்கக்கூடிய சாலிகிராமும் நம்மளும் சிவலிங்கத்தின் பார்ட்டு செய்யக்கூடாதான்னு நான் கேட்டேன். அவங்க அதுக்கு செய்யலாம், நிராகார் ஸ்டேஜை நீங்க அடைந்தால் செய்யலாம். அவர் ஆதி நாராயணன் நிராகார் ஸ்டேஜ் அடைந்தார். விரந்தர் தேசித்து கஞ்சன்காய் உடல் நரனிலிருந்து நாராயணர் ஆகிறாரு. அதனால சிவலிங்கத்தினுடைய ரூபமாக பாபா பண்ணியிருக்காரு. பாபா ஜோதி பிந்துவின் வடிவமானவர். அப்போ சாலிகிராமம் ஆகிய நாமும் சிவனுடைய பார்ட்டு செய்யலாம். ஏன்னா நிறைய சிவலிங்கங்கள் இருக்கு. அப்போ அதுல ஏதாவது ஒரு சிவலிங்கம் நீங்க பார்ட்டு பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனா நீங்க நிராகார் ஸ்டேஜை நீங்க அடையணும், குப்தமாகணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நானும் அந்த விஷயம் நமக்கு மைண்ட்ல செட் ஆகுது. அதுக்கு பிறகுதான் நம்ம இந்த வீடியோ நான் கொடுக்கணுங்கிற ஒரு நிலை வரும்போது தான் எனக்கே ஐயா வைகுண்டர் பார்ட்னா ஏற்கனவே சொன்னோம்ல, முருகராகவும் வராரு, ராமராகவும் வராரு, சிவனாகவும் வராரு. சிவன்னா தந்தையாக அப்படிலாம் கிடையாது, ஒரு சிவலிங்கத்தினுடைய ரூபமாகவும் வரும். ஏன்னா சிவலிங்கம் வந்து ஜோதி பிந்துவாக தான் இருக்கு, ஒரு ஒளியாக தான் இருக்கு. நாம் எப்போது நிராகார் ஸ்டேஜை அடைகிறோமோ,
நாம் எப்போது தந்தைக்கு சமமாக ஆகிறோமோ அப்போது நாம் ஒரு லிங்கத்தின் ரூபமாக அனுபவம் செய்ய முடியும். அந்த ரூபத்தில் அனுபவம் செய்யக்கூடிய ஒருவர் தான் ஐயா வைகுண்டர். அப்போ நான் அந்த யூடியூப்லாம் நான் குயிட் பண்ணிட்டேன் விட்டுட்டேன் அப்படின்னா நான் ஒரு நிராகார ஸ்டேஜுக்கு நான் போயிடுவேன். ஒரு குப்தமான ஒரு ஜோதி பிந்து ஒரு பீஜ் ரூப்புக்கு போயிடுவோம் பார்த்தீங்களா. அந்த நிலை போகும்போது எனக்கு என்ன பார்ட் அப்படின்னா நெல்லையப்பர் திருநெல்வேலியில தான் இருக்கிறாரு நெல்லையப்பர். அப்போ நெல்லையப்பருடைய பார்ட்டு எனக்கு வரப்போகுது. அது சிவலிங்கத்தின் ரூபமாக இந்த யூடியூப் சேனலை நான் குயிட் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த யூடியூப்புக்கு நான் வந்ததனுடைய நோக்கமே வேறு. அதே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் ஏன் யூடியூப்புக்கு வந்தேன் அப்படின்னா நான் ஒரு கம்பெனியோட ஓனரு. நான் ஒரு கம்பெனி இன்றிலிருந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் ஒரு MLM மார்க்கெட்டிங் கம்பெனி நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். 2-3 பிரான்ச்சுகளில் நம்ம வச்சு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கம்பெனியில் இந்த கம்பெனி ஒரு MLM கம்பெனி. அப்போ அந்த MLM மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி பைனரி லெவல் மார்க்கெட்டிங், அதாவது நாள் சேர்த்து விடுவோம் பார்த்தீங்களா. 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 32 64 128 256ன்னு சொல்லிட்டு இது ஒரு டபுளாக பிரியும் பார்த்தீங்களா. ஒரு பிரான்ச்சு பிரமிடு ஷேப்பில். இந்த கம்பெனி அமைப்புகள் கூட நம்ம பாரதத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. வெஸ்டேஜ் இருக்குது, டிரான்ஸ் இந்தியா இருக்குது. இப்போ இடையில ப்ராப்ளம் ஒரு கம்பெனி பேன் ஆச்சுல மை-V3. அதே ஃபார்மெட்டில் நம்ம ஒரு கம்பெனி வச்சுருந்தோம். ஒரு மார்க்கெட்டிங் ஒரு MLM பினரி லெவல் மார்க்கெட்டிங் நம்ம வச்சுருந்தோம். அந்த கம்பெனியில் ஆட்கள் சேர்றது கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால நம்ம மை-V3 கம்பெனி மாரி நம்ம மை-V3 நிறைய ஊழல் பண்ணி பணம் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிச்சு. அப்போ நம்மளும் நம்ம கம்பெனியில் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் யூடியூப் சேனலை வெப்சைட்டு, ஏன்னா கம்பெனிக்கு வெப்சைட்டு உண்டு. இதான் என்னுடைய கம்பெனியோட நேம். நான் ஒரு கம்பெனியோட CMD CEO MD. அப்போ என்னுடைய கம்பெனியில் நான் இப்போ யூடியூப் வீடியோலாம் இப்போ நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இது இப்போ மானிட்ரைஸ் ஆகிடுச்சு. இது இப்போ 6000 வாட்சிங் ஹவர்ஸும் 1200 சப்ஸ்கிரைபரும் வந்துட்டாங்க. நான் இப்போ இதை மானிட்ரைஸ் பண்ணியிருக்கிறேன். மானிட்ரைஸ் பண்ணி என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு இப்போ ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷனு, US டேக்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்குது. இதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும்போது நான் இவ்வளோ வியூஸ்க்கு இவ்வளோ பணம்ங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய வெப்சைட்டில் நான் இதை லிங்க் பண்ண போகிறேன். இந்த சேனல் ரீதியாக என்னுடைய கம்பெனிக்கு யாரெல்லாம் பார்க்குறாங்களோ இது எனக்கு கொஞ்ச நாளையில் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறத மிஸ் பண்ணிடுவேன், விட்டுருவேன். இப்படி விடும்போது ஐயப்பர் பார்ட்டு ஃபினிஷ் ஆகுது. அப்போ நான் இனி குப்தமாக இருந்து நான் இனி நெல்லையப்பர் திருநெல்வேலி நெல்லையப்பர் சிவனுடைய பார்ட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். குப்தமாக ஒரு ஜோதி பிந்து பீஜ் ரூபாக தான் நம்ம அனுபவம் பண்ண போகிறோம். அப்போ நம்ம அந்த யூடியூப் சேனலை எல்லாமே குயிட் பண்ணி விடும்போது என்னுடைய கம்பெனியில் நான் லிங்க் பண்ணி கம்பெனியில் யாரெல்லாம் வராங்களோ அத்தனை பேருக்கும் பாபாவுடைய நாலேஜ் இப்போ ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழெல்லாம் ஆத்தியாத்மிக் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தினுடைய சங்கடன் வகுப்புகள் மற்ற முரளி கிளாஸ்லாம் இருக்குல்ல. வீரேந்தர் தேவ் தேசித் அவங்களுடைய சரீரத்தில் டைரெக்டாக பேசுகிறத நானே என் கம்பெனியில் ஆட்கள் செட் பண்ணி அவங்கள பாபா குழந்தையாக்கி அவங்கள என்ன பண்ண போகிறேன்னா பல்வேறு மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணி என்னுடைய கம்பெனியில், ஏன்னா ஆள் சேர்த்து விடுறவங்களுக்கு இந்த வீடியோனுடைய லிங்க் கொடுத்துருவேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். எல்லாம் வெப்சைட்டில் அந்த வெப் டெவலப்பர் டீம்லாம் வச்சுருக்கிறோம். அதன் ரீதியாக என்னுடைய கம்பெனியில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ கனெக்ட் பண்ணி கம்பெனியில் வரவங்களுக்கு ஆத்தியாத்மிக் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தினுடைய நாலேஜை கொடுத்துருவேன். நிறைய மீட்டிங் அட்டன் பண்ண வைப்பேன். அவங்கள பட்டியலாம் கூட்டு போவேன். ஒரு கம்பெனியினுடைய ஓனர் என்கிற அமைப்பில் நான் எது சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு கம்பெனியோட ஓனர் நான் சொன்னால் கேட்கணும். அப்போ தான் நான் அவங்களுக்கு கம்பெனியில் பணம் கொடுக்க முடியும். அப்போ கம்பெனியில் வர ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆத்தியாத்மிக்கினுடைய அந்த வீடியோவை கொடுத்துருவேன். யூடியூப்லேருந்து பணம் எனக்கு கொடுப்பாங்க. அந்த பணத்தை நான், ஏன்னா என்னுடைய கம்பெனியில் ஒருத்தங்க வரணும் அப்படின்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு, நம்ம அவங்களுக்கு முழு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிடுவோம். ஆதார் கார்டு, பான் கார்டு, ஜெராக்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு அட்மிஷன் போட்டு தான் கொடுப்போம். அப்படி கம்பெனியில் அந்த வெப்சைட்டுக்குள்ளே கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம பாபா நாலேஜை கொடுக்க போகிறோம். அப்போ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா நம்ம வீடியோ பார்த்து வாட்சிங் வீடியோவில் நம்ம பணம் கொடுத்துருவோம். ஆள் சேர்த்து விடுறதுக்கும் நம்ம இத்தனை கமிஷன் சொல்லிட்டு பே பண்ணிடுவோம். அதுக்காக தான் நம்ம இந்த யூடியூப் சேனலை இப்போ மானிட்ரைஸ் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு மாதத்துக்குள்ளே வெப் டெவலப்பர் ரீதியாக கோடிங்கெல்லாம் நம்ம செட் பண்ணிடுவோம். அதன் பிறகு ஐயப்பர் பார்ட்டு பண்ணக்கூடிய பரதநாயகியை நான் இந்த யூடியூப் சேனலில் இருக்கலாம் மாட்டேன்.
அப்புறம் நான் சிவலிங்கத்தின் பார்ட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா யூடியூப்புங்கிறது மிகப்பெரிய மாயை. ஏதோ ஒரு காலகட்டத்துக்காக நம்மளை யூடியூப்ல பாபா கொண்டு வந்து விட்டு சர்வீஸ் பண்ண வைக்கிறாரு. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இந்த யூடியூப் சேனலுமே சீக்கிரம் க்ளோஸ் ஆகும். நான் யூடியூப் சேனல்ல வந்ததுடைய நோக்கமே அதுதான். வந்த இடத்துல தான் நான் பிரம்மகுமாரிகள்ல இருந்து அத்தியாத்மிக்கனுடைய, ஏன்னா நான் இவ்வளவு விஷயங்கள் பண்ணி ஐயா வைகுண்டர் பார்ட்டு பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு முருகன் பார்ட்டு பண்ணக்கூடிய ஐயப்பருடைய காட்சி கிடைத்து அதுக்கு பிறகு ராமராகவும் நான் இந்த கான்செப்ட் தான் கொடுக்க போறேன். 10வது ஸ்ரீ ராமர் வந்து நான் தான். அதே நம்ம இந்த வீடியோவில் கொடுத்து தெரிந்து கொள்வோம். சரி, அப்போ இப்படி பல்வேறு கோஆர்டினேஷன்ல தான் நம்ம யூடியூப்புக்கு வந்தோம். விருந்தர் தேவ் தேசித்தவங்க அத்தியாத்மிக்ல அவங்களுடைய முகம் மட்டும் தெரியும், மீதி உள்ளவங்க எல்லாருமே குப்தம். பிரம்மகுமாரிகள்ல அந்த 9 அந்த நாராயணர்கள் லிஸ்ட்ல வராங்களே, அந்த 8 லிஸ்ட், அதுவும் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதே 9 பேர் தான் திரேத்தாயுகத்துல 9 ராமர்களாக வராங்க. அப்போ மீதி உள்ள 10வது 11வது 12வது ராமர் வந்து யாரு அத்தியாத்மிக்கில இருந்து ஸ்தூலமாக வெளிப்படுத்துறாங்களோ தந்தையும் பிரதட்ச பண்ணணும், அவங்களும் தன்னைத்தானே பிரதட்ச பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் புத்தியின் அடிப்படையில் அடுத்தடுத்த இடங்களை பிடிக்கிறாங்க. அப்போ நான் தந்தையை பற்றி விஷயங்கள் கொடுத்துட்டு நான் இப்போ எனக்கு இப்படிப்பட்ட காட்சிகள் கிடைத்திருக்குங்கிற விஷயம்லாம் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, நான் வெளிப்பட்டுட்டேன். ஏன்னா தந்தையே சொல்லி இருக்கிறாரு, முருகன் பார்ட்டு ஐயப்பர் பார்ட்டு இப்படி ஒரு சில பார்ட்டு பண்ணுவாங்க, அவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய ராமர் ஸ்டேஜ் அடையிறாங்க, இது நஷ்டம் மோகா அப்படின்னு சொல்றாரு. உலகத்தை அழிக்கக்கூடிய ஆத்மா தான் ஐயப்பன். அப்படி நிறைய ரகசியங்களை பாபா முரளியில எடுத்துரைக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட கோஆர்டினேஷன்ல தான் நம்ம இந்த ரோல் எல்லாம் பண்றோம். அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல ஐயா வைகுண்டர் முருகர் பார்ட்டு பண்றாரு, சிவனாகவும் அவர் தான் வராரு, ராமராகவும் அவர் தான் வருவாரு, ஸ்ரீமன் நாராயணராகவும் அவர் தான் வருவார். யாரு? ஐயா வைகுண்டர். ஏன்னா கன்சன் காய் உடல் இருக்கு. அப்ப எங்க ஊர்ல நான் சொன்னோம்ல 42 வயசுல உடம்போட வனவாசம் போயிருப்பாரு, அதாவது கன்சன் காய் உடல் 26 வயசுல ஞானம் அடைந்திருப்பாரு. அப்போ இது பற்றிய ரகசியங்கள் தான் எல்லாமே. ஏன்னா ஒன்னோடு ஒன்று லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் வருது. ஒருத்தர் ஐயா வைகுண்டர் பார்ட் பண்ணணும்னா அவரு நிறைய கிளை பிரான்ச் ரோல் பண்ணணும். அந்த ரோல்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்பமா சிவலிங்கத்தின் ரூபம் கூட ஐயாவு கம்பேர் பண்ணும்போது குறைந்த சிவன்கிறது அது ஒரு ரோலா தான் இருக்குது. சாதி ஒரு மக்களை ஒரு குரூப்பை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலையும் கொடுக்கப்படலை. ஏன்னா தந்தை ஒளியின் வடிவமானவர். யார் யாரெல்லாம் தந்தைக்கு சமமாக ஆகிறாங்களோ குப்தமாக அவர்களுக்கு லிங்கத்தின் ரூபத்தை பாபா ஸ்பான்சர் பண்றாரு. அப்போ அப்படி வரும்போதுதான் நமக்கு ஐயா வைகுண்டர் பார்க்ல இருந்து இந்த அத்தனை பிரான்ச் கனெக்ஷனும் நம்ம எடுக்கிறோம். இதுல இருந்து தான் 10வது ராமர் வருவார். புரிஞ்சுதா? அப்ப இப்ப நான் என்ன வெளிப்படுத்திட்டேன், இப்ப நான் என்ன வெளிக்கொண்டு வந்துட்டேன், என்னை நானே பிரதட்ச பண்ணிக்கிட்டேன். என்னுடைய ரோல் தான் இத்தனை ரோல் அப்படின்னு சொல்லியாச்சு. இது எல்லாமே சங்கம யுகத்துல நடக்கிற வெளிப்பாடுகள். சங்கம யுகத்துல என்னுடைய ரோல் நான் சொல்லிட்டேன். அப்ப இந்த ரோல் எல்லாம் பண்றவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா 8வது நாராயணர் ஆவாங்க. எங்க ஊர்ல நான் சொன்னோம்ல பரதேசி மதநல்லூர் சுவாமிகள், இவர் வந்து 8வது நாராயணராக ஆயிருக்கிறார். அப்போ பாபா அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா 8 மணி மாலை 108 மணி மாலை சொல்றாரு. அதுக்கப்புறம் 1008 16,008 அப்புறம் 1,08 மாலைகள்லாம் கோர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2017 2018 8 மணி மாலை கோர்க்கப்பட்டாயிடுச்சு. அப்போ 2028 108 மாலைகளும் கோர்க்கப்பட்டுரும் பாபா சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நான் 2028க்கு முன்னாடி நாலேஜுக்கு வந்துட்டேன். 108 8வது நாராயணர் நான் தான். அப்போ இதே உடம்புல இருந்து நான் கன்சன் காய் உடலுக்கு போறேன். அப்போ பிரம்மகுமாரிகள்ல இருந்து அடிப்படை பேசிக் நாலேஜ்ல ஒண்ணுமே கிடையாதுங்கிற இன்டைரக்டா நான் சொல்லக்கூடிய ரகசியங்கள் அதுதான். ஏன்னா அத்தியாத்மிகல வரும்போதுதான் எனக்கே தெரியுது ஐயா வைகுண்டர் பார்ட்டு தனி ஒருவருடைய பார்ட்டு கிடையாது. ஐயா வைகுண்டர் ரோல் பண்ணனா இத்தனை ரோல் பண்ணுன ஒரு நபர் தான் வர முடியும். நான் இப்போ நிறைய தடவை இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதே வீடியோ திரும்ப திரும்ப நான் சொல்ல விருப்பப்படல, நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அப்போ இந்த காரணங்களுக்காக நம்ம செய்யறதுனால 8வது நாராயணராக தான் ஐயா அங்க வந்திருக்கிறாரு. அப்போ நான் கன்சன் காய் உடலாக 108 8வது நாராயணர். ஏன்னா ஐயா வைகுண்டர் படைப்புக்குள்ளேயே இந்த ஒண்ணுக்கு பிணைந்து வர்றது இந்த கண்டுபிடிக்கிறவங்க தான் கில்லி. ஏன்னா தென் பக்கத்துல தான் இத்தனை படைப்புகளுமே இருக்குது. ஏன்னா ராமேஸ்வரம் எங்க இருக்குது? தென் பக்கத்துல தான் இருக்குது. புரிஞ்சுதா? அப்போ ராமேஸ்வரத்தை ஏன் ராமர் கட்டணும்? இதுக்கான எல்லா ரகசியங்களையுமே நம்ம இதே வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். சரி, அப்போ 8வது 108 அப்ப நீங்க கேட்கலாம் 8 மணி மாலைங்கிறது இந்த 8 பேரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவங்க யாருக்குமே கோயில் சிலைகள் கிடையாது. அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல வரக்கூடியவங்க
சுகபோகத்தை அனுபவம் செய்யக்கூடியவங்க, சிவலிங்கத்தின் சாலிகிராமம் ரூபத்தில் சங்கராக பார்த்து செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். பெரிய லெவல்ல ராஜ்யங்கள் கிடையாது அவங்களுக்கு. ஆனா அவங்க தான் ருத்ரமணி மாலையில வரக்கூடிய அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மாக்கள் 8 பேர். அதற்கு பிறகு அதற்கு அடுத்த நிலையில வரக்கூடிய 108 மணி மாலைகள். அதுக்கு பிறகு 1008, 16,008, 1,08,000 சொல்லிட்டு இருக்குது. புரிஞ்சுதா? அப்போ அந்த பிரம்மகுமாரிகள் வரக்கூடிய 8 பேரும் அது ஒரு வரிசை கிரமத்துல கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ராஜ்யத்துக்கு யாரும் பெருசா போகலாம் மாட்டாங்க. அவங்க மட்டும் உட்கார்ந்து ராஜ்யம் செஞ்சாதான் அவங்களுக்குமே அது புரியும். ஏன்னா சொர்க்கத்துல என்ன இருக்குன்னே தெரியாம ராஜான்னா அங்க அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. அங்க ராஜ்யம் செய்தா உடல் உணர்வுல உங்களுக்கு வரும். அதுக்குதான் அத்தியாத்மிக்கல நீங்க அந்த 5 days கோர்ஸ் எடுத்து அந்த அட்வான்ஸ் நாலேஜ்லாம் உங்களுக்குள்ள பதிய வச்சதான் உங்களுக்கு பார்ட்டே நீங்க என்ன ரோல் பண்றீங்கிறது தெரியும். பாபா சொல்றாரு, கடைசி நேரம் வரும் போது உங்களுடைய நீங்க என்னென்ன ரோல் பண்றீங்கன்னு உங்களுக்கு ஞாபகமே வந்துடும். இப்ப நானே என்ன வெளிப்படுத்தி எனக்கு இவ்வளவு ரோல் வருதுன்னு சொல்றோம்ல, இந்த வீடியோ முடியும் போது எனக்கு இன்னும் என்னென்ன ரோல் வருது, என்ன காரணங்கிறத நான் சொல்லிடுவேன். இனிதான் வீடியோக்கான முழு அமைப்பே ஸ்டார்ட் ஆகுது. 1/2 hour தாண்டிடுச்சு. இனிதான் நான் வீடியோக்கான டாபிக்கை நான் பேச போறேன். நீங்க அப்ப புரிஞ்சுக்குங்க. அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல 8வது நாராயணர் நான் தான் ஆகிறேன் 108ல. சரி, அப்போ கஞ்சன்காய் உடல் எடுத்து நம்ம சத்தியுகத்தை நான் ஆண்டு அனுபவிக்கிறேன். அப்புறம் அங்க சத்தியுகத்துல வரக்கூடிய 9 நாராயணர்கள் தான் திரேதாயுகத்திலுமே ராமர்களாக வராங்க. இதுல பார்க்கலாம். இதுல 9 நாராயணர், அப்புறம் இங்க 9 ராமருடைய ராஜ்யங்கள் வரும். அப்போ மீதி உள்ள 10வது ராமர், 11வது ராமன், 12வது ராமருங்கிறது எல்லாமே புத்தியின் ஆதாரத்துல தான் அடுத்த 3 இடங்கள் 3 படிக்கட்டுகள் உருவாகுதுன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே தெரியும், இந்த 9 பேரும் பாருங்க ஏற்கனவே முகங்களை காட்டி வெளியே வந்துட்டாங்க. அப்போ இவங்க தான் அந்த ராஜ்யங்கள் செய்யறாங்க. மீதி உள்ள கடைசி 3 இடங்கள் அத்தியாத்மிக்கல ஏற்கனவே 1976ல நம்ம விரந்தர் தேவி தேசித்து இருக்கிறாங்களா, அவங்களுக்கு உதவி செய்த ஒரு 3 பேரு உலகத்தினுடைய பாரதத்தினுடைய எல்லா மூலைகளுக்கும் போயிட்டாங்களாம். அவங்க கடைசியில பாபாவை பிரதட்சை பண்ணி தன்னையும் வெளிப்படுத்தி கொள்ளுவார்கள். அவங்க ஒன்று ஐயப்பர், இஸ்லாமிய தர்மத்தினுடைய பீஜ்ரூப், இன்னொன்னு முருகர். இவங்களாம் அடுத்தடுத்த இடங்களை பிடிக்கக்கூடியவர்கள். அவங்கள வெளிப்படுத்துவார்கள். அப்போ அவங்க ஒரு மகாராஜா போஸ்ட் வரும்போதுதான் ஆனா நஷ்டமோகான்னு தான் சொல்றாரு. அப்போ அவங்களுக்கு திரேதாயுகத்துல ஒவ்வொரு பார்ட்டு கொடுப்பாரு. அவங்களும் பாபா குழந்தையாக அத்தியாத்மிக்கல இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்லி இருக்கிறார். அப்போ 10வது ராமர் யார் அப்படின்னா ஐயப்பன் தான், நான் தான். அது நஷ்டமோகா தான். ஏன்னா உலக விநாசத்துக்கு நான் ஒரு காரணமாக இருக்கிறதுனால. அப்போ நஷ்டமோகாவாகிய 10வது ராமர் நான் தான். சரியா? இப்பதான் வீடியோ சூடு பிடிக்க போகுது. இனிதான் நான் எல்லா ரகசியங்களும் சொல்ல போறேன். 10வது ராமர். அப்போ சத்தியுகம் திரேதாயுகம் நமக்கு நல்லாவே தெரியும். சத்தியுகத்துல 1250 வருடம், திரேதாயுகத்துல 1250 வருடம்னா கடைசியில அந்த 3 ராமருடைய இடங்கள் வருது பாத்தீங்களா. 10வது ராமர், 11வது ராமர், 12வது ராமருக்கான படிக்கட்டுகள் வருதுல்ல. அந்த டைம்லே துவாபர யுகம் ஆகிய கலியுகத்தினுடைய ஆரம்பத்திற்கான விகாரங்களுக்கான நிலைகள் தான் வரும். அந்த டைம்லயே என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா சேர சோழ பாண்டியர்களுடைய ராஜ்யம் உருவாயிரும். அந்த டைம்ல 10வது ராமர் இருக்கிறார்ல, அவரு தான் ராமரை பற்றிய நிறைய அந்த ராமேஸ்வரத்தினுடைய கதைகளை சொல்லுவார். நானு 10வது ராமரா இருக்கும்போது ராமருக்கான ரகசியங்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த 10 ராமர்களுக்கு தான் தெரியும் ராமர் யாருன்னு. ஏன்னா விரந்தர் தேவ் தேசித்து தென் எல்லைக்கு வர்றது கிடையாது. பிரம்மகுமாரிகள் உள்ள அடுத்த 8 இடத்துல இருக்கக்கூடியவங்க கடைசியா திரேதாயுகத்திலும் 8 இடங்கள் அவங்க தான் பிடிக்கிறாங்க. பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இருக்கிறதுனால அந்த ராம்வலின்னு சொல்லக்கூடிய விரந்தர் தேவ் தேசித்து அந்த அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தினுடைய நாலேஜ பிரம்மகுமாரிகள் யாரும் பெருசா அடைந்தவர்கள் கிடையாது. ஆனால் இந்த ஞானங்கள்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, எனக்கு 10வது ராமருடைய போஸ்ட கொடுத்தவர் நம்ம ராம்வலியினுடைய அவர் மூலமாக தான் பரமாத்மா நமக்கு கொடுக்கிறார், ரகசியங்களை சொல்றாரு. அப்போதுதான் என்ன ஆகுதுன்னா அந்த 10வது ராமருடைய ஸ்ரீ ராமருடைய ராஜ்யம் திரேதாயுகத்துல வரும்போது இன்றிலிருந்து ஜீசஸ் கிறிஸ்துக்கு முன்னால் கிமு கிறிஸ்துக்கு முன்னால என்ன நடக்குதுன்னா ஒரு 700 வருடங்களுக்கு முன்னால. அப்போ கிட்டத்தட்ட 2500 வருடம் சுவர்க்கத்துல 2300 வருடத்திலே அந்த ராமருடைய ராஜ்யத்திலே ராமருக்கான கதைகளை ராமாயணத்தை உருவாக்கிடுவாங்க. அப்போ அந்த டைம்ல நிறைய ரகசியங்களை சொல்லி
அங்க இருக்கக்கூடிய புலவர்கள் மூலமாக, வால்மீகி இருக்கிறார்ல அவர் மூலமாகவே எல்லாமே டெவலப்லாம் பண்ணப்பட்டோம். அப்போ ஏன் அந்த டைம்ல ராமர் பற்றிய விஷயங்கள், அந்த ராமேஸ்வரம் பற்றிய விஷயங்கள் நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் இறைவன் கொடுத்திருக்காரு பார்த்தீங்களா. அந்த ரகசியங்களை தன்னைத்தானே பிரதட்சை பண்ணி ராமர்னு இப்படி ஒரு வீடியோவில் சொல்றது வேர்ல்டு லெவல்ல தமிழர்களுக்கிடையே கண்டிப்பா 500 பேருக்கு பார்க்குறாங்களோ 1000 பேர் பார்க்குறாங்களோ பிற்காலத்துல இது உலா வரும் இந்த வீடியோ. அப்போ நம்முடைய ராஜ்யத்துக்கு ஒட்டுமொத்த நபர்களும் வந்துதான் ஆகணும். அப்படிதான் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்ததுனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னா, கிமு 700 வருடங்களுக்கு முன்னால ராமேஸ்வரம் ராமரை பற்றி, அவர் வழிபட்ட லிங்கம் பற்றி, அப்போ இதுல லிங்கம் யாருங்கிறது விரந்தர் தேவ் தேசித்து தான். அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தவர் பரமாத்மா சிவத்தந்தை. அப்போ அவர் யாரு அப்படின்னா, அவர் ராம்வழி. அப்போ அவரு சிவனையும் வழிபட்டாரு, அவரே லிங்கமாக இருந்து அவரையும் வழிபட்டாரு. அப்படிங்கிற பெயர்ல தான் ராமேஸ்வரம் சொல்லக்கூடிய ராமாயணம் புத்தகங்கள் எழுதப்படுது. அந்த டைம்லேயே புத்தகத்திற்கான விதைகள் தூவப்பட்டுடுச்சு. அது மட்டும் கிடையாது, இன்றிலிருந்து 1200 வருடங்களுக்கு முன்னாலதான் 12ஆம் நூற்றாண்டுல தான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ராமேஸ்வரத்துல பாண்டிய மன்னர்களால கட்டப்படுது. சரி, அப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்னா, 10வது ஸ்ரீ ராமர்ல இருந்து பாண்டியர்களுடைய ராஜ்யம் உருவாகும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 2700 வருடங்கள் பாண்டியர்களுடைய ராஜ்யம் வரும். அப்போ அந்த பாண்டியர்களுடைய ராஜ்யம் என்ன ஆகும்னா, இஸ்லாமியம் இருக்கு பாத்தீங்களா, இஸ்லாமிய தர்மத்தினுடைய அனைத்து விஷயங்களுமே பாண்டிய மன்னர்கள் ரீதியாக நான் சொல்லியிருப்பேன். அப்ப நான் தான் இஸ்லாமிய தர்மத்தினுடைய பீஜ் ரூப்பு. நான் அந்த 10வது ஸ்ரீ ராமராக வரும்போது பீரியடிலே அந்த இஸ்லாம் தர்மம் மற்றும் ராமேஸ்வரம் பற்றிய ரகசியங்கள், ஏன்னா மன்னராக ஒரு ராஜாவாக இருக்கும்போது அந்த ரகசியங்கள் அந்த டைம்லேயே சொல்லப்பட்ட ரகசியங்கள் தான். அதை சொல்லி அதற்கு பிறகு அங்க இருந்து உத்தராதின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல இருந்து எங்க வந்துருவாங்கன்னா, பந்தளத்துக்கு வந்துருவாங்க, சபரிமலைக்கு வந்துருவாங்க. யாரு? பாண்டியர்கள். அதனாலதான் சொல்லுவாங்க சபரிமலை ஐயப்பர் பாண்டியர் குல திலகம்னு சொல்லுவாங்க. இப்போ ஐயப்பர் யாரு? நான் தான் ஐயப்பர். நான் தான் பாண்டிய மன்னர்களுடைய முதலாவது வரகுண பாண்டிய ராமனாக நான் வருவேன். வரகுண ராம பாண்டியனும் நானா தான் வருவேன். அப்போ இந்த ரகசியங்களும் வர அந்த நபர்கள் மூலமாக சொல்லப்படக்கூடிய வரதர்கள் குளம் ஜாதிக்காரங்கன்னு சொல்லிட்டு தூத்துக்குடியிலும் அதனுடைய பெயர் அமைப்புகளும் வரும். அதன் பிறகுதான் என்ன ஆகுதுன்னா, அந்த பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது 12ஆம் நூற்றாண்டு. இப்போ 20ஆம் நூற்றாண்டு இருக்குல்ல, 12ஆம் நூற்றாண்டுல ராமேஸ்வரத்துல கட்டப்பட்டதுதான் யாரு அப்படின்னா, நம்ம ராமேஸ்வரம் சொல்லக்கூடிய ராமநாத சுவாமிகள் சிவலிங்கத்தினுடைய ரூபமாக வைத்து அந்த ராமநாத சுவாமியை ராமரே வழிபட்டார் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லி விரந்தர் தேவ் தேசித்து அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்த சிவத்தந்தை இந்த ரகசியங்களையும் நான் தான் தென் எல்லையில அந்த கோயில்களை கட்டுறோம். 12ஆம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்டு 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அது கண்டினியூ ஆகியிருக்கும். கிட்டத்தட்ட 300-400 வருடங்கள் கட்டப்பட்டதுதான் ராமேஸ்வரத்தினுடைய அனைத்து அனுசாரங்களும். அதை கட்டியது பாண்டிய மன்னர்கள். புரிஞ்சுதா? அப்ப நான் ஏற்கனவே பாண்டியர் குல திலகம் ஐயப்பர்னு தான் சொல்லியிருப்பேன். புரிஞ்சுதா? அப்போ இப்பதான் உங்களுக்கு கான்செப்ட் ஒரு டச் கிடைக்குது பாத்தீங்களா? அப்போ இது எல்லாமே இந்த இடத்துல தான் அப்படியே மிங்கிளாகி வந்துட்டு இருக்கும். கேரளாவில் சேரர்களும், தென் தமிழ்நாட்டில் பாண்டியர்களும், வட தமிழ்நாட்டில் சோழர்களும் ஆட்சி செய்வாங்க. இப்படிதான் ஒட்டுமொத்த 5000 வருட சர்க்கிளும் இப்படிதான் சுத்தி வரும். அப்போ இதுக்கான முழு ரகசியங்களை நான் இப்போ சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ ராமேஸ்வரம்னு சொல்லக்கூடிய ராமநாத சுவாமிகள் மற்றும் ராமரை பற்றிய ரகசியங்களை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு 10வது ராமர் பதவி அவர் கொடுத்ததுனால பாண்டிய மன்னன் ஆகிய நான் கட்டியது தான் அந்த ராமேஸ்வரம் கோயில். புரிஞ்சுதா? ஏன்னா எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கொடுக்காம நான் ஏன் ராமேஸ்வரத்தை கட்டணும்? அப்போ கிமு ஜீசஸ் கிறிஸ்துக்கு முன்னால 700 வருடங்களுக்கு முன்னாடியே ராமராக வந்த ஒருவர் தான் அந்த ராமேஸ்வரம் பற்றிய அனைத்து ரகசியங்களுமே 10வது ராமர் பீரியடிலே சொல்லப்பட்டுடுச்சு. அந்த ராமர்கள் உத்தராதின்னு சொல்லப்படக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலிருந்து தான் பாண்டியர்கள் தென் பம்பைக்கு வருவாங்க, சபரிமலைக்கு வருவாங்க. அப்போ அதன் பிறகு கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென் கேரளா அங்க ஏரியாவில தான் பாண்டியர்களுடைய ராஜ்யங்கள் விரிவுபடுது. காடுகளாக இருக்கிற இடங்கள் அழித்து நிலப்பரப்புகளாகவும் நாடாக ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பாலிக்கான ஒரு கான்செப்ட் நான் சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா?
அப்போ சபரிமலைக்கும் நான் இருக்கிற மதகநேரி ஊருக்கும் ஒரு 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அதே 280 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து நான் இருக்கிற இடத்துக்கு கிழக்கு பக்கமாக தான் இருக்கும். என்னது? ராமேஸ்வரம். ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ்ல. நான் இருக்கிற ஊருக்கு கிழக்கு பக்கம் வந்து ராமேஸ்வரமும், நான் இருக்கிற ஊருக்கு மேற்கு புறம் வந்து சபரிமலையும் இருக்கும். விஷயம் புரியுது? ரெண்டுமே 250 கிலோமீட்டர்ல கரெக்டா அக்யூரேட்டா இருக்கும். அது எல்லாமே அந்த இடத்துல அந்த சுத்தி வந்த இந்த பார்ட்டுகள் தான். அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம். மிகப்பெரிய ஒரு கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, நான் இந்த யூடியூப் சேனலை நான் என்னுடைய கம்பெனிக்கு லிங்க் பண்ணி விட்டுட்டு நான் குயிட் பண்ணிடுவேன். இதுல இருந்து இனி பாபாவுடைய பல்வேறு மொழிகள்ல அத்தியாத்மிகனுடைய முரளிகள் தான் வரும். நிறைய நபர்களை கம்பெனியில நம்ம சம்பளம் கொடுத்து வீடியோ போட வச்சிருவோம். சரியா? அதன் பிறகு நான் அந்த வீடியோலாம் போட வச்சு ஓன் ஃபேஸ்லாம் இனி வராது. நான் இனி பேசலாம் மாட்டேன். நான் இனி குப்தமாக போறேன். ஏன்னா இன்னும் 9 வருடங்கள் தான் இருக்கு. 2036 உலகடியே இன்னும் 9 வருஷம் தான் இருக்கு. இனி யூடியூப் வீடியோ மாதிரி பிகே சரவணகுமார் மாதிரி பிரேமானந்த நாராயணர் அவங்க மாதிரி 10 வருஷம் 15 வருஷம்னா யூடியூப் வீடியோலாம் போட்டாக்கி வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும். ஏன்னா செலிபிரிட்டி ஆக மாட்டாங்க, தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க, பப்ளிசிட்டி ஆக மாட்டாங்க அத்தியாத்மிக்ல உள்ளவங்க. நான் ஏன் என்ன வெளிப்படுத்தினேன் அப்படின்னா, என்னுடைய பார்ட் அப்படி இருக்கு. ஏன்னா இவ்வளவு பார்ட் இருக்குது. இந்த பார்ட்லாம் வச்சு நான் இனி என்னுடைய கம்பெனில 15 லட்சம் பேருக்கு நான் அந்த நாலேஜை கொடுப்பேன். 15 லட்சம் பேர் இந்த நாலேஜுக்கு என் மூலமாக வருவாங்க. அவங்க தான் ஒட்டுமொத்தமாக ராமேஸ்வரத்தை கட்டுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 300 400 500 வருடங்கள் ராமேஸ்வரங்கள் கட்டப்பட்டிருக்கு கோயில்கள். அப்போ அது நான் மட்டும் கிடையாது, சேதிபதி நாயக்கார்கள் வருவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களுடைய பிள்ளைகளே நிறைய பேர் வந்து கட்டுவாங்க. இலங்கை சிங்காலாவில இருந்து ஸ்ரீலங்காவில இருந்து நிறைய பேர் கட்டுவாங்க அந்த ராமேஸ்வர கோயில்கள். அப்போ அவங்களாம் எங்க இருந்து வராங்க? அப்போ அந்த ரகசியங்கள்லாம் நீங்க இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே வெளிப்படுத்திட்டேன். எல்லாமே அந்த பாண்டிய மன்னர்களுடைய காலகட்டங்கள் தாங்கிறது நான் முழுசா இந்த வீடியோஸை நான் கொடுத்துட்டேன். இந்த வீடியோவை நீங்க ரிப்பீட்டட் நீங்க பார்க்கணும். அப்போ நான் இன்னும் கூடிய சீக்கிரமே சிவலிங்கத்தினுடைய உண்மையான ரூபமும் சொல்லுவேன். ஏன்னா சிவலிங்கம் தந்தை கிடையாது. அப்போ நீங்க தந்தை ஒளி ஜோதிவின் வடிவமானவர் தான். சிவலிங்கம் பாட்டு ஒரு சாதாரண ஒரு மனிதன் செய்ய முடியுமா? ஆனா நிராகார நிலையில இருக்கணும். எல்லாரும் செய்ய முடியாது. நான் இந்த வீடியோலாம் விட்டுட்டு அப்படின்னா நான் புள்ளியா மாறிடுவேன். அப்போ இந்த உடம்போட நான் போனதுக்கான ரெக்கார்டுலாம் நிறைய இடங்கள்ல என் சுத்து வட்டாரத்திலே கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த டைம்ல ஃபேமஸ் ஆகியிருக்கிறேன். ஆனா இது ஒரு மாயை தான். இன்னும் கேட்டீங்கன்னா பாபாவே சொல்றாரு, இப்ப இருக்கல நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கம் 2036க்கு முன்னாடி என்ன ஆயிரும்னா கோர்ட்ல கேஸ் நடக்கும். அப்போ ஒரு கோர்ட்ல ஒரு தீர்ப்பு ஒண்ணு வரும். ஏன்னா பிரம்ம பாபா பீரியடாக இருக்கலாம், பிரகாஷ்மணி தாதி பீரியடா இருக்கலாம். அந்த டைம்ல அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய யக்கியத்தை உருவாக்கியது யாருன்னு ஒரு கேஸ் வருமா ஹைகோர்ட்ல. அப்போ அந்த டைம்ல பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை உருவாக்கியது சாட்சாத் பரமாத்மா சிவத்தந்தைங்கிறது தீர்ப்பாகுமா. அப்போ அந்த டைம்ல அவங்க வேதந்தி பேகன் அம்மா, வீரேந்தர் தேவ் தேசித்து மூலமாக ஒரு குரூப் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வீரேந்தர் தேவ் தேசித்து அவங்க சரீரத்துல பரமாத்மா வர்றதை உண்மைப்படுத்துவாங்களாம். அப்ப வீரேந்தர் தேவ் தேசித் சரீரத்தில் வர்ற பரமாத்மாவுக்கு தான் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய மவுண்ட் அப்பு ராஜஸ்தான் சொந்தம்னு வரும். அப்போ இப்ப இருக்கக்கூடிய மவுண்ட் அப்ல வீரேந்தர் தேவ் தேசித்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருமா. அந்த டைம்ல அங்க மதுபன்ல வீரேந்தர் தேவ் சரீரத்துல பரமாத்மா உருவாக்கப்பட்ட யக்கியத்துல ஒரு உட்கார்ந்து இருக்கும் போதும் 25 கிலோமீட்டருக்கு 2036ல கூட்டம் இருக்குமா. 25 கிலோமீட்டர்ல பரமாத்மாட்ட திருஷ்டி வாங்க மட்டுமே மக்கள் வரும்போதுதான் 8 அந்த தர்மத்தினுடைய தர்ம பிதாக்களும் வந்து திருஷ்டி எடுப்பாங்க கடைசியில. அப்ப அந்த டைம்ல தான் உலக விநாசங்கள் நடக்கும். அப்ப இப்ப இருக்கிற பிரம்மகுமாரிகள் இயக்கம் நம்ம மவுண்ட் அபு மதுபன் வந்து வீரேந்தர் தேவ் தேசித்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல போயிடும். 25 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ்ல கூட்டமா வந்து, ஏன்னா அவர் பிரஜைகளுடைய பிதா. ஏன்னா சூட்சம வதனவாசி ஆகிய பிரம்மா வந்து பிரஜா பிதா கிடையாது, அவர் சூட்சம வதனவாசி ஆயிட்டார். அடுத்த பிறவியில் என்ன ஆக போறாருன்னா, வீரேந்தர் தேவ் தேசித்து வேதந்தி அம்மாவுக்கு மம்மாவும் பிரம்மபாவும் குழந்தையா பிறக்க போறதுனால அவர் பிரஜைகளுடைய பிதா கிடையாது. இப்போ மக்கள் மத்தியில யாரு உயிரோட்டமாக இருக்கிறார்களோ, நரனிலிருந்து நாராயணர் ஆகுறாங்களோ, அவங்கதான் பிரஜைகளுடைய பிதாவாக ஆக முடியும். அப்போ இவர் வீரேந்தர் தேவ் தேசித்து அவங்களுடைய கண்ட்ரோல பாபா எல்லா விஷயங்களுமே ரகசியத்தை சொல்லிட்டாரு. நீங்க டைரக்டாக அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் வந்து நாலேஜ் எடுக்கணும் அப்படின்னா அவர் நம்ம பிபிகே ஆதித்தன் பிரதர் அவங்களுடைய நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய பர்சனல் கமெண்ட் எதுவும் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க தெரியப்படுத்தலாம்.
வேற எதுவும் நான் சொன்ன ரகசியத்திலிருந்து உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் சொல்லுங்க, நான் சொல்றேன். அப்ப நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். நான் 10வது ராமர் நான் தான். திரேதாயுகத்துல 12 ராமர் சீதை வராங்களே, அதுல 10வது ராமர் நான் தான். புரிஞ்சுதா? அப்ப என் கண்ட்ரோல்ல எல்லாருமே வரணும். அதுக்காக தான் நான் இப்ப என்ன நானே பிரதட்ச நானே வெளிப்படுத்துற மாதிரி ஒரு அமைப்பு வருது பாத்தீங்களா? இது நாடகத்தினுடைய விதி. ஆனா நம்ம அந்த கன்சன்காய் உடல் 85 பிறவில இருந்தே வருவோம். இவ்வளவு விஷயங்கள் பண்றதுனால அத்தியாத்மிக்கல நமக்கு ஒரு குறிப்பாக அதுவுமே நஷ்ட மோகாவில் தான் வருது. உலகத்தை அழிக்கிற பாட்டு தான் அவர் திரேதாயுகம் ராமர் கடைசி 3 பார்ட்டும் பாபா சொல்றாரு. சரியா? முழு ரகசியங்கள் இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்டேன். அப்போ நான் இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் இனி பார்க்கணும். நான் இன்னொரு கொஞ்சம் ஒரு பார்ட்டு கொடுத்துட்டு நான் குப்தமாகிடுவேன். இந்த வீடியோவில் இனி நிறைய ஆட்ஸ் இதை மானிட்டரைஸ் பண்ணியாச்சு. நான் கம்பெனி நான் லிங்க் பண்ணுறதுனால நம்ம ஆடு போட்டு தான் நம்ம இந்த வீடியோலாம் நம்ம டெடிகேட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் இடையிடையே ஆடு வந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கிடக்க வேண்டாம். டோட்டலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய மொபைலில் வைத்து இல்லை வேறு சிஸ்டம் கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் வைத்து நீங்கள் பார்த்து திரும்ப ரிப்பீட்டடு நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் எல்லா ரகசியங்களுமே உங்களுக்கு நான் வெளிப்படுத்திட்டேன். வெளிப்படுத்துறதுக்குன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே நான் சொல்லியாச்சு இந்த ஒரே வீடியோவில். ரிப்பீட்டடு போட்டு பாருங்கள். நான் பொய்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். சரியா? நான் பிரம்மகுமாரிகளில் 11 வருடம் ஞானத்திலேயே நான் அந்த டைமிலேயே நான் ஆசைப்பட்ட ரகசியங்கள் தான் இப்போ ஒவ்வொன்றாக நிறைவேறுது. அப்போ நீங்களும் என்னை பார்த்து புருஷோத்தமம் பண்ண நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜில் நம்ம எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் பிரம்மகுமாரிகள் பண்ணுறீங்க, நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்க, நீங்கள் மனசா சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் மனித வாழ்க்கையில் எடுபடும். நீங்கள் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மனசா சேவை பண்ணீங்கன்னா அது தியரி நாலேஜ் தான். ப்ராக்டிக்கலில் நீங்கள் சர்வீஸ் பண்ணாமல், ப்ராக்டிக்கலில் நீங்கள் அந்த அட்வான்ஸ் நாலேஜ் எடுக்காமல் வெறும் அடிப்படை ஞானத்தை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. பிரம்ம பாபா அவர் ஞானங்களை தாரணை பண்ணக்கூடிய தாரணா மூர்த்தி அவர். அப்போ அந்த தாரணையை தான் அவர் பிரம்மகுமாரிகளில் அவர் அவிக்த முரளிகளில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த அவித்த முரளியில் வரக்கூடியதெல்லாம் நீங்கள் பிரம்ம பாபாவெல்லாம் கேட்டுட்டு எடுத்துட்டு நீங்கள் இருக்க வேண்டாம். பாபாவோட நாலேஜ் டைரெக்டாகவே யூடியூப்பில் வருது. சரியா? நான் பர்சனலில் பாபாவோடைய நாலேஜில் இருக்கக்கூடிய அத்தியாத்மிகனுடைய நிறைய வீடியோஸினுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் சர்ச் பண்ணி இதே சங்கப்பாத்தினுடைய நிறைய வீடியோஸ் நிறைய சகோதரிகள் கொடுத்துருக்குறாங்க. அதையும் பார்த்து நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ளுங்க. உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சரியா? 50 நிமிட வீடியோவில் நான் முழு ரகசியத்தின் 10 பக்கத்தையே நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. இதுதான் நடக்கவும் போகுது. ஏன்னா நான் இன்னொரு 3-4 மாதத்துல அந்த சேனலை விட்டுருவேன். சேனல் இருக்கும், மானிட்டரைஸ் ஆகி நீ அதில் கம்பெனியில் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து 15 லட்சம் பேருக்கு ஞானம் கிடைச்சிரும். கொஞ்ச நாளையில குப்தமாயிரும். பார்த்தீங்களா? நான் என்னெல்லாம் சொன்னனோ அதுதான் நடக்கும். நான் குப்தம் ஆயிட்டேன் அப்படின்னா சக்திகள் பரவிடும். சரியா? இந்த விஷயங்கள் இந்த ரகசியங்கள்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா 10 பக்கம்லாம் ஏன் சொல்ல கேட்டே ஆகணும். பாபா வராருன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் இப்படி வாரேன்னு சொன்னா கேட்பாங்க. அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு நான் ஒரு கூட்டத்தை அள்ளிட்டு வருவேன். எனக்கு முடிஞ்ச ஒரு 15 லட்சம் பேர் வருவாங்க. இந்த கூட்டத்தெல்லாம் அள்ளிட்டு வருவேன். அது 2036 வரைக்கும் நடக்கும். நான் வாயெல்லாம் இனி திறக்க மாட்டேன். நான் இந்த யூடியூப் சேனலை முடிச்ச பிறகு நெல்லையப்பர், திருநெல்வேலியினுடைய நெல்லையப்பர் சிவலிங்கம் பார்ட்டு தான் நடக்கும். அப்போ சிவலிங்கத்தினுடைய ஜோடியாக காந்திமதி அம்மன் இருக்கிறது. அதெல்லாம் அது கஞ்சன்காய் உடலுங்கிறதுனால அவருடைய ஜோடியாக அங்கே ஆதி லட்சுமி ஆதி நாராயணர் பாட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. சரி, அதுக்காக நம்ம காந்திமதி அம்மன் யாருன்னா சொல்லி நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணும்னா இத்தனை ரூபங்களையும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. முழு ரகசியங்களும் நீங்கள் தெரிந்து கொள்றீங்க. உங்களுடைய நாடகம், உங்களுடைய ரோல் என்னன்னு நீங்களே உங்களுடைய நாடக பாகத்தை புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப எளிது, உங்க பக்கத்திலே இருக்கு. சரியா? ஓம் சாந்தி.